திரு ஷியாம், சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியும், சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு திரு ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். யாருக்கு இந்த செய்தி? திரு பழனிசாமிக்கா, திரு அமித்ஷாவுக்கா, ரெண்டு பேருக்குமா, இல்லை இவங்களை கடந்த வேறு யாருக்காவதா? அனைவருக்குமான செய்தி தான். என்னவென்றால், எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வாக்கு அரசியலோட யதார்த்தம் அதுதான். அப்படி என்றால் எது வாக்கு அரசியல்ங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் நமக்கு வேணும். அந்த டெஃபினிஷனை நம்ம அரைவ் பண்ணிட்டோம்னா அடுத்ததை டீகோட் பண்ணிடலாம். எது வாக்கு அரசியல், எது வெற்றியை தேடித்தரும், எதுவென்றால் பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் தான். முதன்மை பாதுகாவலன் யார்? நீங்க மோடி அவர்கள் கூட சௌக்கிதார் பாலிடிக்ஸ் வச்சிருந்தார். சௌக்கிதார், காவல்காரன். அமெரிக்கான்னு ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், எல்லா கட்சியும் அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனா முதன்மை பாதுகாவலன் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த வாக்காளர்கள் எடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசியலும் அப்படிதான், உலகெங்கிலும் அந்த அரசியல் தான், மாநில அரசியல் எல்லாமே அப்படிதான். அப்ப மாநில அரசியல்லாம் என்ன? அந்த மாநில அரசியலுக்கான முதன்மை பாதுகாவலன் யார்? முதன்மை பாதுகாவலன் ஓபிஎஸ்ஆ, விஜயா, அல்லது திரு ஸ்டாலினா, இபிஎஸ்ஆ, அல்லது அமித்ஷாவா, அல்லது இவங்களுக்குள்ள இருக்கிற காம்பினேஷனா? இப்படி நம்ம பொருத்தி பார்த்தோம் என்றால் அடிநாதம் கூட்டணி. கூட்டணி இல்லாம வெற்றி இல்லை. அது யாரா இருந்தாலும் சரிதான். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரே ஒரு முயற்சியை 2016 எடுத்தாங்க. மற்றபடி எப்போதுமே கூட்டணி தான். வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் என்பது இங்க 5% அதிகபட்சம். திமுக பெரிய அளவுக்கு தோற்ற காலகட்டத்திலே அதே 5% தான். 1980 117க்கு 117 பிரிச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அமைந்தது. திமுக தோற்றது. ஆனா 5% தான் வித்தியாசம். இந்த 5% யார் ஈடுகட்ட போறாங்க என்று வரும்போது மெயின் பிளேயர்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தாகணுங்க. மெயின் பிளேயர் திமுகவும் அண்ணா திமுகவும் தான். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். மெயின் பிளேயரோட பிற பிளேயர்கள் சேருவாங்க. அவங்க சேரும் போது அந்த பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் அதுல நிறைவேறுதா இல்லையாங்கிறதா எப்போதுமே கேள்விக்குறி. உதாரணமாக பிஜேபி அண்ணா திமுக காம்பினேஷன். அப்ப ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்? அமித்ஷாவா? தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் அமித்ஷா பிரைம் டிஃபெண்டரா? இந்த கேள்வி இயல்பாக எழும். எடப்பாடி பழனிசாமி பிரைம் டிஃபெண்டருங்கிற ரோல் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸ்டாலின் அந்த பிரைம் டிஃபெண்டர் ரோல் எடுத்துக்குவாரு. விஜய் அந்த பிரைம் டிஃபெண்டரா? இந்த கேள்விக்கான விடை இன்னமும் களத்துல இல்ல. என்ன காரணம்னா, அவரு புதுசா வராரு. அட்டையர் பிகம்ஸ் பாலிடிக்ஸ். அதாவது உடையே அரசியலா மாறும். விஜய் கருப்பு உடை அணிந்து வந்தார், கோஷங்களை எல்லாம் எழுப்பினார். இந்த உடை அரசியலா மாறும். பொலிட்டிஷியன் பெர்ஃபார்மரா மாறுவார். அரசியல்வாதியே ஒரு நடிகராக மாறுவார். ஆனால் இது வாக்கு அரசியல்ல கூட்டணி பலம் இல்லாமல் வெற்றி தராது. அந்த இடத்துல ஓபிஎஸ் அந்த ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்றாரு. கூட்டணி என்பது எதிர்காலத்தில் அமையும், நான் ஒரு மாநாடு நடத்தி அதுல பலத்தை நிரூபிப்போம் என்றால் அவருக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இடம் இருப்பதாக நான் உணரவில்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, அதிமுக அதை ஒத்துக்க போறது இல்லை. அதை அவங்க ஏற்கனவே முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னா ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று தனிக்கட்சி துவங்கினால் அவருக்கான இப்ப இருக்கிற கிளைம், அதிமுக கிளைம், லிகசி கிளைம் அடிபட்டு போயிடும். அப்படின்னா தேர்தல் ஆணையமே அவருக்கான ஒரு கட்சியை துவங்கி கொடுக்கணும். முன்பு நடந்திருக்கிறது. ஆர்கே நகர் 1.0 எலெக்ஷன்ல 2 அணி, ஒரு அணி தொப்பி, ஒரு அணி இரட்டை மின் விளக்கு. அதிமுக 2ஆக பிரியும் போது 2 அணி. இப்படி 2 அணிகள் தேர்தல் ஆணையமே உருவாக்கி கொடுப்பது என்பது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம்தான். அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவோடு முரண்பட்ட போது 2 பேருக்கு 2 தனித்தனி அணிகள் கிடைத்தது. அதாவது அகிலேஷ் யாதவ் தான் உண்மையான வாரிசுன்னு முடிவு செஞ்ச பிறகு 2வது அணி கிரியேட் செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் கையில தான் அது இருக்கு. அப்படியான ஒரு வாய்ப்பை ஓபிஎஸ் நம்புகிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த வாய்ப்பு இருந்தால் அவர் விஜய் அல்லது பிற பெரிய மேஜர் பார்ட்னர்களோடு இணைய முடியாத சில சக்திகளை கூட்டணியாக சேர்த்து தேர்தலில் போட்டி போடலாம். அதுதான் பிரைம் டிஃபெண்டர் என்று அவர் வாக்காளர்கள் மத்தியில சொல்லலாம். எந்த நிபந்தனையும் இல்ல அதிமுகவோடு சேர்வதற்கு. முதன்மையான நோக்கம் கட்சியில போய் இணையணும் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டார்ல திரு ஓபிஎஸ். அதற்கப்புறமும் அதிமுகவிலையும் இடமில்லை, இல்ல என்டிஏ அதிமுக கூட்டணியிலையும் இடமில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு ஓபிஎஸ் தள்ளப்படுவாரா என்ன? அப்படித்தான் தெரிகிறது. என்ன காரணம்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றிலுமாக அதை நிராகரித்து விட்டார். அப்போ ஓபிஎஸ்க்கான இடம் என்பது அதிமுகவில் இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்குமா? இந்த கேள்விக்குள்ளதான் நம்ம நிற்க முடியும். அதுக்கு அமித்ஷா மறைமுகமா விடை கொடுத்துட்டாரு. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள்ல நாங்க தலையிட போறது இல்ல என்கிற அந்த விடையை கொடுத்து, இத்தனைக்கும்
ஓபிஎஸ் அவர்கள் அந்த காலகட்டத்துல அப்புறம் புதிய தலைமுறையில ரெகுலர் லைவ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளவு 2017 பிளவு காலகட்டம், இந்தா சேர்ந்துருவாங்க அந்தா சேர்ந்துருவாங்கன்னு முதல் தடவை ஓபிஎஸ் டிமிக்கி கொடுத்தாரு. 2வது தடவை தான் சேர்ந்தாரு. கவர்னரே வந்து 2 பேர் கையையும் பிடிச்சி இணைத்து வைத்தெல்லாம் உயர்த்தி காட்டினாரு. அப்படியெல்லாம் நெருக்கத்தோடு பாரதிய ஜனதாவோடு இருந்தவர் தானே ஓபிஎஸ். இப்ப அவங்க முதலே வந்து அந்த பாயிண்ட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து நாங்க வந்து உட்கட்சி பிரச்சனைக்குள்ள தலையிட போறது இல்லை. அது இல்லாம வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கூட்டணிக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். என்றைக்காவது ஓபிஎஸ் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் அவர் வந்து அந்த கூட்டணிக்கு சம்மதித்திருக்க மாட்டார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதித்திருக்க மாட்டார் கண்டிப்பா. ஏன்னா பாஜக மூலமாக திருப்பி ஓபிஎஸ்ல வருவாரு, பேக்டோர் என்ட்ரி ஆயிருப்பாரு. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கியோ இல்ல இப்ப இருக்கிற அமைப்பு மூலமாகவோ விஜயோட கூட்டணின்னு ஒரு முடிவெடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் சமூகத்து வாக்குகள் அந்த பக்கம் போகுங்கிறது ஒண்ணு. 2வது, திரு எம்ஜிஆர் திருமிகு ஜெயலலிதாங்கிற அந்த லெகசியையும் அவர் விஜய் கிட்ட கொண்டு போவார்ல, அவர் பயன்படுத்தி கொள்வதற்கும் அந்த கூட்டணி பயன்படுத்தி கொள்வதற்கும் உதவி செய்யுமே. அதை வந்து பழனிசாமியும் ஏத்துப்பாரா, அமித்ஷாவும் ஏத்துப்பாரா? இவங்களும் ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சின்னு பேசுறாங்க. திரு மோடி, திரு அமித்ஷா போன்றவர்களும் அந்த தலைவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. அந்த லெகசி பங்கு போடப்படுவதை விரும்புவாங்களா 2 தரப்பும், பழனிசாமியும் அமித்ஷா தரப்பும்? பங்கு போடப்படாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெட்டை இலை அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்துரும். ஓகே, ரெட்டை இலை இருக்கிற இடம் எம்ஜிஆர் இருக்கிற இடம். அது போக ஓட்டர் இஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட்டருங்க. எப்போதுமே வாக்காளர்கள் தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட். நீங்க 67 காங்கிரஸ் எப்படி தோற்கடிக்கப்பட்டது, எப்படி பல வரலாறுகளை எடுக்கலாம். ஓட்டர் இஸ் ஸ்மார்ட்டர் அப்படின்னு நினைக்கும் போது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான பிரைம் டிஃபெண்டர் திருப்பி அந்த பிரைம் டிஃபெண்டர் தான். வீழ்த்துவதற்கு வல்லமை படைத்த முதன்மை பாதுகாவலன் நான் தான் என்று வாக்காளர்கள் நம்புவார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து. திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கியில பெரும்பகுதி தனக்கு கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான்.